கந்தனருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நல்ல நேரம் பஞ்சாங்கம் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்று 29 டிசம்பர் 2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி காலை 10:12 வரை நவமி திதி இருக்கிறது. அதற்கு பிறகு தசமி திதி இருக்கிறது. தசமி திதி வெற்றி, முன்னேற்றம், துணிவு தரும் திதியாக கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் பார்க்கலாம். காலை 7:40 வரை ரேவதி, அதன்பின் அஸ்வினி, மாலை 6:04க்கு பிறகு பரணி ஆரம்பிக்கிறது. இன்றைய யோகம் காலை 7:36 வரை பரிகம், பிறகு சிவம் யோகம். சிவம் யோகம் இருப்பதால் ஆன்மீக செயல்கள், வழிபாடு, பிரார்த்தனைக்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இன்றைய கரணம் கௌளவம், சைதுளை, கரசை இருக்கிறது. இன்று தவிர்க்க வேண்டிய நேரங்கள்: ராகு காலம் காலை 8:30 இருந்து 9:50 வரை இருக்கிறது. இன்றைய யமகண்டம் மதியம் 11:09 வரை இருந்து 12:28 வரை யமகண்டம் இருக்கிறது. இன்றைய குளிகை மதியம் 1:48 3 மணி வரை இருக்கிறது. இந்த நேரங்களில் புதிய வேலை, பயணம், பண பரிவர்த்தனை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நல்ல நேரம் பார்க்கலாம். இன்று அபிஜித் முகூர்த்தம் இருக்கிறது. மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்து 12:49 வரை இருக்கிறது. அமிர்த காலம் இரவு 11:21க்கு ஆரம்பித்து 12:50 வரை இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் காலை 5:35க்கு ஆரம்பித்து 6:23க்கு ஆரம்பிக்கிறது. இந்த நேரங்களில் பூஜை, நல்ல காரியங்கள் தொடங்கலாம். கௌரி நல்ல நேரம் காலை 9:15க்கு ஆரம்பித்து 10:15 வரை இருக்கிறது. மாலை 7:30க்கு ஆரம்பித்து இரவு 8:30 வரை இருக்கிறது. கௌரி நல்ல நேரம். கௌரி அம்மன் வழிபாடு, குடும்ப நல பிரார்த்தனைகளுக்கு சிறந்த நேரம் ஆகும். சந்திராஷ்டமம் பார்க்கலாம். இன்று சந்திரன் ரேவதி, அஸ்வினி, பரணி நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறார். ரேவதி அண்ட் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் முக்கிய முடிவுகள், புதிய தொடக்கங்களில் சற்று கவனம் தேவை. இன்றைய நாள் சிறப்புகள் பார்த்தரலாம் வாங்க. இன்றைக்கு தசமி திதி இருப்பதால் துணிவு, முயற்சி அதிகரிக்கும். சிவயோகம் நாள், ஆன்மீக வளர்ச்சிக்கு நல்ல நாளாக அமையும். வழிபாடு, தியானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும். தீய நேரங்களை தவிர்ப்பது நல்லது. நல்ல நேரங்களில் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் சேனலை தவறாமல் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.